Hi friends, welcome to New Tech Electronics. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு MI TV 43 இன்ச் வந்திருக்கு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன் வந்து இன்டர்னலாக ஷார்ட் ஆகிட்டு இமேஜ் வந்து நம்மளுக்கு தெளிவில்லாமல் இந்த மாதிரி வந்து வருது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் இதில் நம்ம என்ன ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரியும். இதில் நம்ம பேப்பர் மெத்தட் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம டைரெக்டாக அந்த வோல்டேஜ் என்ன பிரச்சனையாக இருக்கோ அதுக்கு வந்து வோல்டேஜ் எடுத்து ட்ரைவ் தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக நம்ம சொல்ல வர்றது எக்ஸாக்டாக புரியும். இதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா L43M5-AN. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்போ போர்ட் மாடல். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை ப்ளஸ் வந்து மதர் போர்டு ரெண்டுமே வந்து ஒரே யூனிட்டாக வந்துடும். இப்போ இதில் வந்து பேனல் சைடு தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறனால நம்ம மதர் போர்டில் வந்து எதுவுமே செக் பண்ண போகிறதில்ல. அதனால் இது வந்து எல்லா ஸ்க்ரூமே வந்து டோரோடு நின்றும். அதனால் நம்ம இது மதர் போர்டு வந்து செக் பண்ணுறப்ப கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுக்கிறோம். இப்போ இதனோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக வந்து ஸ்கேலார் சைடில் வந்து என்ன மாதிரி ஆயிருக்கு, என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் வந்து ஆல்ட்ரு பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டா பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதே பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியில் வருது, எம்ஐயில் இந்த மாடலில் இருக்குது, அடுத்து ஒனிடாவில் வருது, நோக்கியாவில் வருது, இது எல்லாத்துலேயுமே வருது. இந்த ப்ராப்ளம் வந்து காமனாக எல்லா மாடல் இதுலேயுமே வருது. இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம பேனல் வோல்டேஜ் வந்து காமனாக 12 வோல்ட் வரும். இப்போ அந்த 12 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 12 வோல்ட் வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்தது நம்ம டிகான் போர்டில் செக் பண்ண வேண்டிய வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா VGH வோல்டேஜ் செக் பண்ணோம். VGH வோல்டேஜும் எக்ஸாக்டாக 24 வோல்ட் வருது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா VGL வோல்டேஜ் வந்து பார்க்கணும். இப்போ இதில் VGL வோல்டேஜ் வந்து எக்ஸாக்டாக வந்து வருது, -6 வோல்ட் வருது. இப்போ இதில் டிகான் போர்டு செக்ஷனில் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால நம்ம டைரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த PFC கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு சைடாக செக் பண்ணிட்டு எந்த சைடு ஷார்ட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ இதை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு போகக்கூடிய இந்த PFC கேபிளை வந்து ரிமூவ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதனோட பவர் சப்ளை மட்டும் ஆன் பண்ணிட்டு பேனல் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பழைய கண்டிஷன் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து கன்ஃபார்ம் ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ இதே வந்து ஆப்போசிட் சைடு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஆப்போசிட் சைடு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ ஆப்போசிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு அந்த M அப்படிங்கிற பாதியும் ஐங்கிறது வருது, ப்ளஸ் வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆன மாதிரி தெரியுது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள், காமிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், இந்த கூகுள் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மாதிரி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. இப்போ இதுதான் இதனோட பிரச்சனை. நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து பேப்பரோ இல்லை எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல.
இல்லை லைன் ட்ராக்கை வந்து பிளாக் பண்ணியோ எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேலார் போர்டில் இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ட்ராக் லைன் 4 லைனை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வோல்டேஜ் கொடுத்து ரெகுலேட் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல உள்ளே போகிற லைன் ஷார்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இப்போது நம்ம வோல்டேஜ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7 வோல்டேஜ் வந்து அந்த ட்ராக் கட் பண்ணதுக்கப்புறமே உள்ளே ஷார்ட் ஆகிறனால லைன்ஸ் வந்து ரிட்டர்ன் வருது. இப்போ அந்த லைனை வந்து நம்ம அதை விட அதிகமான வோல்டேஜ் கொடுக்குறப்ப அந்த லைன்ஸ் வரது வந்து சுத்தமாக அரெஸ்ட் ஆகிடுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிகான் போர்டில் வந்து டைரெக்டாக 12 வோல்ட்டில் இருந்து எடுத்து டிசி டு டிசி பூஸ்ட் போர்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்து, நம்ம ஒரு வோல்டேஜ் வந்து செட் பண்ணுறப்ப ப்ரீசெட்டில் வோல்டேஜ் நம்ம செட் பண்ணுறப்ப அந்த லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக அரெஸ்ட் ஆகிடுது. இப்போ இது இந்த மாதிரி பண்ணுறதுனால பேனலோட லைஃப்பும் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பேனலோட அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாகவும் ப்ளஸ் வந்து அந்த லைன்ஸ் எதுவுமே வந்து டோட்டலாக வராமையும் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம பேப்பர் மெத்தட் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, பாண்டா பேனல் பொறுத்தளவு பேப்பர் மெத்தடோ டேப் மெத்தடோ எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி தான் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா பேனல் வந்து நம்மளுக்கு சேம் ஒரிஜினல் குவாலிட்டியோட ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.